guys, welcome to Venumadhu's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பான டின்னர் ரெசிபி. ஸோ ஸ்டஃப்டு வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராத்தா அப்படின்னு சொல்லலாம். முகலாய் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து குருமா ரைத்தா எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மிக்சிங் பவுலில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வீட் ஃப்ளார் அண்ட் மைதா ரெண்டுமே வந்து சரியான அளவு, ஒரு கப் எடுத்தீங்கன்னா ஒரு கப் அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வீட் ஃப்ளார் வந்து இப்போ சேர்த்தாச்சு. அடுத்து இதே அமௌண்ட் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு டோ மாதிரி நம்ம இது பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு டோ மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி புஷ் பண்ணி டோ வந்து நீட் பண்ணணும். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம சோக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்படி வச்சு இப்படி வந்து நம்ம அழுத்தி விடணும். இப்படி வந்து புஷ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம இப்போ சோக் பண்ணிடலாம் மேலே. ஓகே, இப்போ டோ ரெடியாக இருக்கு. மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சோக் பண்ணிடலாம். ½ அன் ஹவருக்கு வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். சப்பாத்தி வந்து நம்ம ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நான் இப்போ காமிச்சிருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேரட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபைனாக வந்து பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குட்டியாக பொட்டேட்டோ கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால எல்லாமே வந்து கிரேட் பண்ணுறதோ இல்லைன்னா ஃபைனாக கட் பண்ணுறதோ பண்ணோம் அப்படின்னா குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் பெரிய கியூப்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பெட்டரு. ஸோ அடுத்து நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா துருவி இல்லைன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, அதே மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரல நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த முகலாய் ஸ்டஃப்டு பராத்தா வந்து ரொம்பவே சூப்பர் டெலிஷியஸான ஒரு டின்னரு. அக்கேஷன்ஸ் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டெலிஷியஸ் ரெசிபி. அடுத்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் 1 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸும் போடலாம். அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் எது வேணால் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு பண்ணுறது இருக்குது. இல்லைன்னா வந்து நம்ம அப்படியே பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைப்பில் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக
லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் வந்து சேர்க்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்கும். அதுக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால லாஸ்ட்டில் சேர்த்தா ரொம்ப பெட்டரு. நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சைடில் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி. கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த டோ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து சோக் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு எவ்வளோ முடியுமோ 1 hour கிட்டத்தட்ட கூட நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ ஒன்றா வந்து நம்ம உருட்டிட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். மேலே இருக்கிற லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்மளை சாப்பிடும்போது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பேன் வந்து ஹீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை போட்டுட்டு ஜஸ்ட் 2 சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 seconds வந்து வித்தவுட் ஆயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து 2 சைட்ஸு ஒரு 10 seconds நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வந்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து 2 சைடுமே ஒரு 10 seconds வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் ப்ளேஸில் கூட கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஆயில் ஊற்றி சிம்மு கொஞ்சம் ஹையில் மீடியமுக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஃப்ளேமு நம்ம ஃப்ரை பண்ணோம் பெஸ்ட்டு. இல்லைன்னா வந்து சுத்தமாக வேகாது. ஹையில் வச்சுட்டோன்னா கரைஞ்சிரும் சீக்கிரம், உள்ளே வந்து குக் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியமுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறது பெட்டரு. வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணலாம். டடா, சூப்பர்பான நம்மளோட முகலாய் ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பர்பாக இருக்கும். நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் வந்து இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.